ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 13/11/1985 அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சங்கல்பம், சமஸ்காரம், சம்பந்தம், பேச்சு மற்றும் கர்மத்தில் புதுமையை கொண்டு வாருங்கள். சங்கல்பம், சமஸ்காரம், சம்பந்தம், பேச்சு மற்றும் கர்மத்தில் புதுமையை கொண்டு வாருங்கள். இன்று புது உலகத்தின் புதிய படைப்பின் படைப்பாளர் தந்தை தன்னுடைய புது உலகத்தின் அதிகாரி குழந்தைகளை, அதாவது புதிய படைப்பை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. புதிய படைப்பு சதா அன்புக்குரியதாக இருக்கும். உலகத்தின் கணக்குப்படி பழைய உலகத்துல புதிய வருடத்தை கொண்டாடுறாங்க. ஆனால் நீங்க புதிய படைப்பினுடைய, புதிய யுகத்தினுடைய, புதிய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை செஞ்சிட்டு இருக்கீங்க. அனைத்தும் புதியதாகிடுச்சு. பழையது முடிந்து புதிய பிறப்பு, புதிய வாழ்க்கை ஆரம்பமாக ஆயிடுச்சு. பிறப்பு புதியதாக இருக்குது அப்படின்னா பிறப்பின் மூலம் வாழ்க்கை தானாகவே மாறிடுது. வாழ்க்கை மாறுவது என்றால் சங்கல்பம், சமஸ்காரம், சம்பந்தம் ஆகிய அனைத்தும் மாறிடுச்சு. அதாவது புதியதாக ஆயிடுச்சு. தர்மமும் புதுசு, கர்மமும் புதுசு. அவங்க வருடத்தை மட்டும் புதியது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உங்கள் அனைவருக்கும் அனைத்துமே புதியதாக ஆயிடுச்சு. இன்றைய தினம் அமிர்த வேளையில இருந்து புதிய வருடத்திற்கான வாழ்த்துக்கள் கொடுத்தீங்க. ஆனால் வாயிலிருந்து மட்டும் வாழ்த்துக்கள் சொன்னீங்களா அல்லது மனதிலிருந்து சொன்னீங்களா? புதுமையான எண்ணம் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இந்த 3 விசேஷமான விஷயங்களுடைய புதுமைக்கான சங்கல்பம் செஞ்சீங்களான்னு கேட்குறாங்க. சங்கல்பம், சமஸ்காரம், சம்பந்தம். சமஸ்காரம் மற்றும் சங்கல்பம் புதியதாக, அதாவது சிரேஷ்டமாக ஆயிடுச்சு. புதிய பிறப்பு, புதிய வாழ்க்கை கிடைச்சிட்ட போதிலும் இப்பொழுதும் கூட பழைய பிறவி மற்றும் வாழ்க்கையினுடைய சங்கல்பம், சமஸ்காரம், சம்பந்தம் இல்லையா? ஒருவேளை இந்த 3 விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்துல அம்ச மாத்திரத்துல பழையது தங்கி இருக்குது அப்படின்னா இந்த அம்சம் புது வாழ்க்கையினுடைய, புதிய யுகத்தினுடைய, புதிய சம்பந்தத்தினுடைய, புதிய சமஸ்காரத்தினுடைய சுகம் மற்றும் சர்வ பிராப்திகளிலிருந்து வஞ்சிக்க செஞ்சிடும். சில குழந்தைகள் பாப்தாதாவுக்கு முன்னால் தன்னுடைய மனதினுடைய விஷயங்களை உரையாடலாக சொல்றாங்க. வெளியில சொல்றதில்லை. எப்படி இருக்கீங்க அப்படின்னு வெளியில எவராவது கேட்டா அனைவரும் மிகவும் நன்றாக இருக்கிறோம் அப்படின்னே சொல்றாங்க. ஏன்னா வெளியில உள்ள மனிதர்கள் உள்ளத்துல உள்ளதை என்ன அறிவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆனால் தந்தையிடம் செய்யும் உரையாடலில் மறைக்க முடியாது. பிராமணராக ஆகிவிட்டோம், சூத்திர தன்மையிலிருந்து ஒதுங்கிவிட்டோம். ஆனால் பிராமண வாழ்க்கையின் மகான் தன்மையான, விசேஷ தன்மையான, சர்வ சிரேஷ்ட பிராப்திகளுடைய மற்றும் அதீந்திரிய சுகத்தினுடைய, பரிஸ்தான் நிலையினுடைய, டபுள் லைட் வாழ்க்கையினுடைய விசேஷ அனுபவம் எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இருப்பதில்லை அப்படிங்கிறத தன்னுடைய மனதின் விஷயங்கள்ல அவசியம் சொல்றாங்க. எந்த வர்ணனை இந்த சிரேஷ்ட யுகத்தின் சிரேஷ்ட வாழ்க்கையினுடையதோ அத்தகைய அனுபவம், அத்தகைய ஸ்திதி மிகவும் குறைவான சமயமே உள்ளது. இதற்கான காரணம் என்ன? பிராமணர் ஆன பிறகும் கூட பிராமண வாழ்வின் அதிகாரத்தினுடைய அனுபவம் ஏற்படுறது இல்லை. ஏன்? பாபா கேட்குறாங்க. இருப்பதோ ராஜாவின் குழந்தையா, ஆனால் யாசிக்கும் சமஸ்காரம் இன்னும் இருக்குதுன்னா அவங்கள என்னன்னு சொல்றது? ராஜகுமாரர் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. இங்கும் கூட புதிய பிறவி, புதிய பிராமண வாழ்க்கை. ஆனாலும் கூட பழைய சங்கல்பம் அல்லது அந்த பழைய சமஸ்காரம் வெளிப்படுது அல்லது கர்மத்தில் வெளிப்படுதுன்னா அவங்கள பிரம்மா குமாரர் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அல்லது அரை சூத்திரர் குமாரர் மற்றும் அரை பிரம்மா குமாரரா? பாதி வெள்ளை பாதி கருப்பு என்ற நாடகத்துல ஒரு விளையாட்டை காண்பிக்கிறீங்க இல்லையா? சங்கமயுகம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. சங்கமயுகம் என்றால் புதிய யுகம், புதிய யுகம் எனில் அனைத்தும் புதியது. புதிய வருடத்திற்கான வாழ்த்துக்கள் என்ற அனைவருடைய வாழ்த்துக்களையும் பாப்தாதா என்று கேட்டுக்கொண்டிருந்தாங்க. வாழ்த்து அட்டைகளையும் அனுப்புறாங்க, கடிதமும் எழுதுறாங்க. ஆனா சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்குதா? வாழ்த்துக்கள் கொடுத்தீங்க,
மிகவும் நல்லது. பாப்தாதாவும் வாழ்த்துக்கள் கொடுக்கறாங்க. வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள்ல அழிவற்ற வார்த்தைகளில் அவிநாசி பவ என்ற வரதானம் இருக்குது அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க. உங்க வாயில சர்க்கரை போடணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள்ல அழிவற்ற வரதானம் இருக்கணும் அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்ல அழிவற்ற வரதானம் இருக்கணும். இன்றிலிருந்து புதியது என்ற இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நினைவில் வைக்கணும். என்னவெல்லாம் சங்கல்பம் செய்றீங்களோ, வார்த்தை பேசுறீங்களோ, கர்மம் செய்றீங்களோ, அப்போ அது புதியதாக இருக்குதா அப்படின்னு சோதனை செய்யுங்க. நினைவில் வச்சுக்கிங்க. இந்த கணக்கு நோட்டு பதிவேட்டை இன்றிலிருந்து ஆரம்பம் செய்யுங்க. தீபாவளி அன்று கணக்கு நோட்டில் என்ன செய்கிறாங்க? ஸ்வஸ்திக் வரைகிறாங்க இல்லையா? கணேசர், பிள்ளையார் சுழி போடுவாங்க. மேலும் 4 யுகங்களிலும் அவசியம் புள்ளி வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க? எந்த ஒரு காரியத்தை துவங்கும் பொழுதும் ஸ்வஸ்திக் அல்லது கணேசாய நமக அப்படின்னு அவசியம் சொல்றாங்க. இது யாருடைய ஞாபகார்த்தம்னு பாபா கேட்கிறாங்க. ஸ்வஸ்திகையும் கணேசர் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? ஸ்வஸ்திக் என்பது சுயஸ்திதியில் நிலைத்திருப்பது. ஸ்வஸ்திக் அப்படிங்கிறது சுயஸ்திதியில் நிலைத்திருப்பது மற்றும் முழு படைப்பினுடைய ஞானத்தை பற்றி அறிவிப்பது. கணேசர் அப்படின்னா ஞானம் நிறைந்தவர்னு அர்த்தம். கணேசர் அப்படின்னா ஞானம் நிறைந்தவர். ஸ்வஸ்திக்கின் ஒரு படத்துல முழுமையான ஞானம் அடங்கியிருக்கு. ஞானம் நிறைந்த நினைவின் ஞாபகார்த்தமாக கணேசர் மற்றும் ஸ்வஸ்திக் சின்னத்தை காண்பிக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? பாபா கேட்கிறாங்க. எந்த ஒரு காரியத்தின் வெற்றிக்கான ஆதாரம் ஞானம் நிறைந்த நிலை, அதாவது புத்திசாலியாக ஞான சொரூபமாக ஆவது. ஞான சொரூபமானவராக புத்திசாலியாக ஆகிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கர்மமும் சிரேஷ்டமானதாக மற்றும் வெற்றிகரமானதாக இருக்கும் இல்லையா? அவங்க நோட்டுத்தாள்ல மட்டும் ஞாபகார்த்தத்தினுடைய அந்த அடையாளம் போடுறாங்க. ஆனா பிராமண ஆத்மாக்களாகிய நீங்க சுயம் ஞானம் நிறைந்தவராக ஆகி ஒவ்வொரு சங்கல்பத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா சங்கல்பம் மற்றும் வெற்றி ஆகிய இரண்டையும் இணைந்தே அனுபவம் செய்வீங்க. ஆகையினால இன்றிலிருந்து இந்த திட சங்கல்பத்தின் வண்ணம் மூலம் தனது வாழ்க்கையினுடைய நோட்ல ஒவ்வொரு சங்கல்பம் சமஸ்காரத்தை புதியதாக எழுதணும். புதியதாக இருக்கும் என்பது கூட கூடாது, இருந்துதான் ஆகணும். சுயஸ்திதியில நிலைச்சிருந்து இந்த பிள்ளையார் சுழி போடுங்க, அதாவது ஆரம்பம் செய்யுங்க. சுயம் ஸ்ரீ கணேசர் ஆகி ஆரம்பம் செய்யுங்க. இது நடந்து கொண்டுதான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அநேக முறை சங்கல்பம் செய்றீங்க, ஆனா சங்கல்பம் உறுதியானதாக இருக்கணும். எப்படி அஸ்திவாரத்துல உறுதியான சிமெண்ட் போன்றவற்றை போட்டு உறுதியாக்கப்படுது இல்லையா? ஒருவேளை மணலால் அந்த அஸ்திவாரம் போடப்பட்டா எவ்வளவு சமயம் தாங்கும்? எந்த சமயம் சங்கல்பம் செய்றீங்களோ அந்த சமயம் செய்து பார்க்கலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யலாம். பிறகும் அதே மாதிரியே செய்யறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த மணலை கலந்துடுறீங்க, ஆகையினால அஸ்திவாரம் உறுதியாக ஆகல. பிறரை பார்ப்பது சுலபமாக இருக்குது, தன்னை பார்ப்பதற்கு உழைக்க வேண்டியிருக்கு. ஒருவேளை பிறரை பார்க்க விரும்புறீங்க, பழக்கத்தினால நிர்பந்திக்கப்படுறீங்க அப்படின்னா பாப்தாதாவை பாருங்க. அவரும் கூட அடுத்தவர் தானே. ஆகையினால பாப்தாதா தீபாவளியினுடைய கணக்கை பார்த்தாங்க. கணக்குல பிராமணர் ஆனதுக்கு அப்புறமும் பிராமண வாழ்க்கையினுடைய அனுபவம் ஏற்படாம இருக்குது. எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இல்லாமல் இருப்பது என்பதற்கான அந்த விசேஷ காரணத்தை பார்த்தாங்க. இதனுடைய விசேஷ காரணம் என்ன அப்படின்னா பரதிருஷ்டி, சிந்தனை, பிற வழி, அதாவது தீயவற்றில் போகிறது. பரஸ்திதிகளை பற்றிய வர்ணனை, அதாவது சூழ்நிலைகளை பற்றிய வர்ணனை மற்றும் சிந்தனையில் அதிகமாக இருக்கீங்க. ஆகவே சுயதர்சன சக்கரதாரியா ஆகுங்கன்னு பாபா சொல்றாங்க. சுயத்தின் மூலம் பிற எல்லாம் அழிந்து போயிடும். எப்படி இன்று புது வருடத்தின் வாழ்த்துக்களை அனைவரும் ஒன்றிணைந்து கொடுத்தீங்க,
அதே மாதிரி ஒவ்வொரு தினமும் புதிய தினம், புதிய வாழ்க்கை, புதிய சங்கல்பம், புதிய சமஸ்காரம் இவற்றை தானாகவே அனுபவம் செய்வீங்க. மேலும் மனதிலிருந்து ஒவ்வொரு நொடியும் தந்தைக்கும் பிராமண குடும்பத்துக்கும் வாழ்த்துக்களின் சுபமான ஊக்கம் தாமாகவே உருவாகி கொண்டே இருக்கும். அனைவரது பார்வையில வாழ்த்துக்கள், பாராட்டுகளினுடைய அலை வெளிப்படும். எனவே இவ்வாறு இன்றைய வாழ்த்துக்கள் என்ற வார்த்தையை அழிவற்றதாக ஆக்குங்க. புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. உலகத்தினர் வரவு செலவு கணக்கு எழுதுறாங்க, தந்தை கணக்கு பார்த்தாங்க, அனைத்தும் கிடைத்த பிறகும் ஏன் அரைக்குறையாக பெறாங்க என்று பாப்தாதாவுக்கு குழந்தைகள் மீது கருணை வருது. பெயர் புதிய பிரம்மகுமாரர் அல்லது குமாரி மற்றும் காரியத்தில் ஏன் கலப்படம் இருக்கு? வள்ளலினுடைய குழந்தைகள், விதாதாவின் குழந்தைகள், விதியை உருவாக்குபவர் வரதாதாவினுடைய குழந்தைகள் ஆவீங்க. ஆகவே புதிய வருடத்தில் எதை நினைவில் வைப்பீங்க? அனைத்தும் புதியதாக செய்யணும். அதாவது பிராமண வாழ்க்கையினுடைய நியமங்கள் அனைத்தையும் புதியதாக செய்யணும். புதியது அப்படின்னா கலப்படம் செய்யாததுன்னு அர்த்தம். மிகவும் சாமர்த்தியமானவர்களாகவும் ஆயிட்டீங்க இல்லையா? தந்தைக்கும் படிப்பிக்கின்றனர், பாபா புதியதை செய்யணும்னு சொல்றாங்க. எனவே நாங்கள் இந்த புதியதை செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சில குழந்தைகள் சொல்றாங்க. ஆனால் பிராமண வாழ்க்கையின் நியமத்தின் அனுசாரமாக இந்த புதியது இருக்கணும். நியமம் என்ற கோட்டினை பிராமண வாழ்வு, பிராமண பிறப்பிலிருந்தே பாப்தாதா கொடுத்திருக்கிறார். புதிய வருடத்தை எவ்வாறு கொண்டாடணும்னு புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. 18 அத்தியாயம் ஆரம்பம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா? பொன்விழாவுக்கு முன்பே விஸ்வ வித்யாலயத்தின் பொன்விழா கொண்டாடுறீங்க. 50 வருடங்கள் ஆனவர்களுக்கு மட்டுமான பொன்விழா என்று நினைக்க வேணாம். ஆனா இது ஈஸ்வரிய காரியத்தின் பொன்விழா. ஸ்தாபனை காரியத்தில் யாரெல்லாம் சகயோகிகளாக இருக்கீங்களோ, அது 2 வருடமானாலும் சரி, 50 வருடமானாலும் சரி, ஆனால் 2 வருடமானவர்கள் கூட தன்னை பிரம்மா குமாரர் என்று சொல்றீங்க இல்லையா? இல்லை வேறு ஏதாவது பெயர் சொல்றாங்களா? இது பிரம்மா மூலம் பிராமணர்களின் படைப்பினுடைய பொன்விழா. பிரம்மா மூலம் பிராமணர்களின் படைப்பினுடைய பொன்விழா. இதுல அனைத்து பிரம்மா குமாரர்களும் குமாரிகளும் இருக்கிறாங்க. பொன்விழா வரை தனக்குள் பொன்னுலகம், அதாவது சதோப்பிரதானமான அந்த சங்கல்பம், சமஸ்காரத்தை வெளிப்படுத்தணும். அத்தகைய பொன்விழாவை கொண்டாடணும். இதுவும் நிமித்த மாத்திரமாக பழக்க வழக்கம்ங்கிற முறையில கொண்டாடுறீங்க. ஆனா உண்மையில பொன்விழாவானது இந்த பொன் உலகத்தினராக ஆவதற்கான விழா. காரியம் வெற்றி அடைந்தது அப்படின்னா காரியத்துக்காக நிமித்தமான ஆத்மாக்கள் வெற்றி சொரூபமாகி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்பொழுதும் சமயம் இருக்குது. இந்த 3 மாதங்களுக்குள் உலகத்தின் மேடைக்கு முன்னர் தனிப்பட்ட பொன்விழாவை கொண்டாடி காண்பீங்க. உலகத்தினர் மரியாதை கொடுப்பாங்க. மேலும் இங்கு சமான் நிலையினுடைய பிரத்யட்சம் செய்யணும். மரியாதை கொடுப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்றீங்க. இதுவும் நிமித்த மாத்திரம்னு பாபா சொல்றாங்க. உண்மையை உலகத்தினருக்கு முன்பு காண்பிக்கணும். நாம் அனைவரும் ஒன்றே, ஒருவர்களே, ஏக்கரஸ்திதி உடையவர்களே, ஒருவருடைய அன்பில மூழ்கிருந்து ஒருவருடைய பெயரை பிரத்யட்சம் செய்கிறவங்க. இந்த தனிப்பற்ற மற்றும் அன்பான பொன்னான ஸ்திதியின் கொடியை பறக்க விடுங்க. பொன் உலகத்தினுடைய காட்சி உங்களுடைய கண்கள் மூலம், பேச்சு மற்றும் கர்மத்தின் மூலம் தெளிவாக தெரியணும். அத்தகைய பொன்விழாவை கொண்டாடணும்னு பாபா சொல்றாங்க. நல்லது. அத்தகைய சதா அழிவற்ற வாழ்த்துகளுக்கு பாத்திரமான சிரேஷ்டமான குழந்தைகளுக்கு தன்னுடைய ஒவ்வொரு எண்ணம் மற்றும் கர்மத்தின் மூலம் புதிய உலகத்தினுடைய காட்சியை காண்பிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தன்னுடைய பொன்னுலக ஸ்திதி மூலம் பொன்னுலகம் வந்துவிட்டது என்ற சுபமான ஆசை தீபத்தை விஸ்வத்தின் ஆத்மாக்களுக்குள் ஏற்றக்கூடிய சதா ஒளி வீசும் நட்சத்திரங்களுக்கு, வெற்றியின் தீபங்களுக்கு, திட சங்கல்பத்தின் மூலம் புதிய வாழ்க்கையினுடைய காட்சியை காண்பிக்கக்கூடிய தர்சன மூர்த்தி குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள், அழிவற்ற வாழ்த்துக்கள், அழிவற்ற வரதானங்களுடன் கூடிய நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாத யாத்ரிகர்கள் மற்றும் சைக்கிள் யாத்திரிகர்களுடன் அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. யாத்திரை மூலம் அனைவரும் சேவை செஞ்சிட்டீங்க. என்ன சேவை செஞ்சீங்களோ அந்த சேவையினுடைய பிரதட்சன் பலனையும் அனுபவம் செஞ்சிட்டீங்க.
சேவையினுடைய விசேஷமான குஷியை அனுபவம் செஞ்சீங்க இல்லையா? பாத யாத்திரை செஞ்சீங்க. அனைவரும் உங்களை பாத யாத்ரிகர்களாக பார்த்தாங்க. இப்போ ஆன்மீக யாத்ரிகராக பார்க்கணும். சேவையின் ரூபத்தில் பார்த்தாங்க. ஆனா இப்போ தனிப்பட்ட யாத்திரை செய்விக்கக்கூடிய அலௌகிக யாத்ரிகர்கள். இந்த அனுபவம் ஏற்படும். எப்படி இந்த சேவையில ஈடுபாட்டினால வெற்றி அடைஞ்சிங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ ஆன்மீக யாத்திரையில வெற்றி அடையணும். உழைக்கிறீங்க, மிகவும் நன்றாக சேவை செய்கிறீங்க, இவர்களது வாழ்க்கை நன்றாக உள்ளது என்று மிகவும் நன்றாக சொல்றாங்க. இது நடந்து விட்டது. ஆனால் இப்பொழுது வாழ்க்கையை உருவாக்கணும். இந்த வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கையே இல்லை என்ற அனுபவம் செய்யணும். ஆகையினால ஆன்மீக யாத்திரையினுடைய லட்சியம் வைத்து ஆன்மீக யாத்திரையின் அனுபவம் செய்ய வச்சிருங்க. என்ன செய்யணும்னு புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. நீங்கள் நடக்கும் பொழுதும் போகும் பொழுதும் வரும் பொழுதும் இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இவர்கள் ஆன்மீக யாத்திரிகர்கள் என்று அனைவரும் உங்களை பார்க்க வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும்? தானும் யாத்திரையில் இருங்க மற்றும் பிறருக்கும் யாத்திரையினுடைய அனுபவத்தை செய்வீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. பாத யாத்திரையினுடைய அனுபவத்தை செஞ்சிட்டீங்க. இப்போ பரிஸ்தா நிலையினுடைய அனுபவத்தை செய்வீங்க. இவங்க இந்த பூமியை சேர்ந்தவங்க இல்லை, இவங்க பரிஸ்தாக்கள். இவங்களுடைய கால்கள் இந்த பூமியில் இருப்பதில்லைங்கிறத அனுபவம் அவங்க செய்யணும். பறக்கும் கலை மூலமாக பிறரையும் பறக்க வைக்கணும். இப்போ பறக்க வைப்பதற்கான சமயம், நடக்க வைப்பதற்கான சமயம் இது இல்லை. நடப்பதற்கு சமயமாகுது மற்றும் பறப்பதற்கு சமயம் ஆகிறது இல்லை. தன்னுடைய பறக்கும் கலை மூலம் பிறரையும் பறக்க வச்சிருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி இந்த திருஷ்டியின் மூலம் நினைவின் மூலம் அனைவரையும் சம்பன்னமாக்கிக்கிட்டே போங்க. எங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்குது, நிறைந்துட்டோம், காலியாக இருந்தோம் ஆனால் நிறைஞ்சிட்டோம் என்று அவங்க புரிஞ்சிக்கணும். எங்கு பிராப்தி இருக்குதோ அங்கு ஒரு வினாடியில் பலியாகிடுறாங்க. உங்களுக்கு பிராப்தி கிடைத்ததுனாலேயே அனைத்தையும் விட்டுட்டீங்க இல்லையா? நன்றாக இருந்தது, அனுபவம் செஞ்சீங்க, ஆகையினால விட்டுட்டீங்க இல்லையா? பாபா கேட்குறாங்க, காரணம் இல்லாமல் விடலை இல்லையா? இவ்வாறு பிறருக்கும் நீங்கள் பிராப்தியினுடைய அனுபவத்தை செஞ்சிடுங்க. புரிந்ததான் கேட்குறாங்க. மற்றபடி நன்றாக இருக்குது. எந்த சேவையில் நாட்களை கழிச்சிங்களோ அதை தனக்காகவும் பிறருக்காகவும் சிரேஷ்டமானதாக ஆக்கிட்டீங்க. ஊக்கம் உற்சாகம் நல்லா இருக்குது, ரிசல்ட் நல்லா இருக்குது. ஆன்மீக யாத்திரை சதா இருந்தது அப்படின்னா வெற்றியும் சதா இருக்கும். பாத யாத்திரை முடிஞ்சிருச்சு, சேவை முடிஞ்சிருச்சு என்பதெல்லாம் கிடையாது. பிறகு எப்படி இருந்தீங்களோ அப்படியே ஆகிடுறீங்க என்பது கூடாது. சதா சேவையினுடைய கஷேத்திரத்தில் சேவை இல்லாமல் பிராமணர்களாக இருக்க முடியாது, பிராமணரால் இருக்க முடியாது. சேவையினுடைய பாகம் மட்டும் மாறி இருக்குது. சேவையை இறுதி வரை செய்யணும். அத்தகைய சேவாதாரியாக ஆவீங்க இல்லையா? இல்லை 3 மாதங்கள் 2 மாதங்கள் சேவை செய்யக்கூடிய சேவாதாரிகளை நீங்கன்னு பாபா கேட்குறாங்க. சதா கால சேவாதாரியாக நீங்கள் இருக்கணும். சதா ஊக்கம் உற்சாகம் இருக்கணும். நல்லது. நாடகத்தில் சேவையினுடைய நடிப்பு என்ன கிடைச்சிருக்குதோ அதில் விசேஷத்தன்மை நிறைஞ்சிருக்கு. தைரியத்தினால உதவியினுடைய அனுபவம் செஞ்சீங்க. நல்லது. தன் மூலம் தந்தையை பிரத்யட்சம் செய்வதற்கான சிரேஷ்ட சங்கல்பம் இருந்தது. ஏன் அப்படின்னா, எப்பொழுது தந்தையை பிரத்யட்சம் செய்வீங்களோ அப்போ இந்த பழைய உலகத்தினுடைய சமாப்தி ஏற்படும். தனது ராஜ்யம் வரும். தந்தையை பிரத்யட்சம் செய்வது என்றால் தனது ராஜ்யத்தை கொண்டு வருவதுன்னு அர்த்தம். தனது ராஜ்யத்தை கொண்டு வரணும் என்ற ஊக்கம் உற்சாகம் சதா உள்ளது இல்லையா? எப்படி விசேஷமான நிகழ்ச்சிகளில் ஊக்கம் உற்சாகம் இருந்ததோ அதே மாதிரி சதா இந்த சங்கல்பத்தினுடைய ஊக்கம் உற்சாகம் இருக்கணும். புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. பாட்டிகளோடு நிறைய கேட்டுட்டீங்க. இப்பொழுது கேட்ட அந்த விஷயங்களை தனக்குள் நிறைக்கணும். ஏன்னா எவ்வளோ நிறைப்பீங்களோ அவ்வளோ தந்தைக்கு சமமாக சக்திசாலியாக ஆவீங்க, மாஸ்டர் ஆவீங்க இல்லையா? எப்படி தந்தை சர்வசக்திவானாக இருக்கிறாரோ அதே மாதிரி நீங்கள் அனைவரும் கூட மாஸ்டர் சர்வசக்திவான், அதாவது அனைத்து சக்திகளை நிறைஞ்சிருப்பாங்க. தந்தைக்கு சமமாக ஆகக்கூடியவங்க இல்லையா? தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு இடையே வாழ்க்கையினுடைய ஆதாரத்தில் வித்தியாசம் தென்படக்கூடாது. எப்படி பாப்தாதாவினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க? பாப்தாதா மற்றும் குழந்தைகள் சமமாக தென்படணும். சாகாரத்தில் பாப்தாதா கர்மம் செய்து காண்பிப்பதற்கு நிமித்தமானார் இல்லையா? அதே மாதிரி சமமாகணும். அதாவது மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகணும். சர்வசக்திகள் இருக்குதா? தாரணை செஞ்சீங்க, ஆனால் சதவிகிதம் இருக்குது. எவ்வளோ இருக்கணுமோ
அவ்வளவு இல்லை, சம்பன்னமாக இல்லை. ஆக வேண்டியதோ சம்பன்னம். எனவே சதவிகிதத்தை அதிகரிங்க. சக்திகளை தக்க சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்தணும். இதில் தான் நம்பர் கிடைக்குது. ஒருவேளை தக்க சமயத்தில் காரியத்துக்கு பயன்படலை அப்படின்னா என்ன சொல்வது? இருந்தும் இல்லாதது போல் இருக்குது என்று தான் சொல்லலாம் இல்லையா? ஏன்னா தக்க சமயத்தில் காரியத்துக்கு வரலை. ஆகையினால் இந்த சமயத்தினுடைய அனுசாரம் எந்த சக்தியினுடைய அவசியம் இருக்குதோ அதை காரியத்தில் ஈடுபடுத்த முடியுதான்னு சோதனை செய்யுங்க. ஆகையினால தந்தைக்கு சமமான மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிறத பிரத்யட்ச ரூபத்தில் உலகத்துக்கு காமிக்கணும். அப்பொழுதே ஆம் சர்வசக்திவான் பிரத்யட்சமாகிவிட்டார் என்று உலகம் ஏற்றுக்கொள். லட்சியம் உள்ளது இல்லையா? பொன் விழா வரை யார் நம்பர் வாங்குறாங்க என்று இப்பொழுது பார்க்கலாம்ங்கிறாங்க பாபா. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. உலக நன்மைக்கான பாவனை மூலம் ஒவ்வொரு ஆத்மானுடைய பாதுகாப்புக்கான திட்டம் போடக்கூடிய உண்மையான கருணை உள்ளமுடையவங்களாக ஆகுக. உண்மையான கருணை உள்ளமுடையவங்களாக ஆகணும்னா அதுக்கு பாபா சொல்றாங்க, உலக நன்மைக்கான பாவனை மூலமா ஒவ்வொரு ஆத்மானுடைய பாதுகாப்புக்கான திட்டம் போடணும். நிகழ்கால சமயத்துல சில ஆத்மாக்கள் தனக்கு தானே தீமை ஏற்படுத்துவதற்கு நிமித்தமாகி கொண்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, அவங்களுக்காக கருணை உள்ள உடையவராக ஆகி ஏதாவது நீங்க திட்டம் போடுங்க. எந்த ஒரு ஆத்மானுடைய பாகத்தையும் பார்த்து சுயம் அலைக்கழிச்சல்ல வராதீங்க. ஆனா அவங்களுடைய பாதுகாப்புக்கான சாதனத்தை பத்தி நீங்க சிந்திங்க. இது நடந்து கொண்டுதான் இருக்குது. மரம் இற்று போய் தான் ஆகணும் என்பதில்லை. வந்திருக்கும் தடைகளை அழிச்சிடுங்க. விஸ்வ கல்யாணக்காரி மற்றும் விஸ்வ விநாசக் அப்படிங்கிற பட்டம் என்ன கிடைச்சிருக்குதோ அதனுடைய அனுசாரம் என்ன பேச்சு மற்றும் செயல கருணை உள்ள உடையவராகி வாயு மண்டலத்தை மாற்றம் செய்வதில் சகயோகியாக ஆகுங்கன்னு பாபா சொல்றாங்க. பாபா ஸ்லோகன்ல சொல்றாங்க, யார் புத்தி மீது கவனம்ங்கிற காவல் போடுறாங்களோ அவங்க தான் கர்மயோகியாக ஆக முடியும். புத்தி மீது கவனம்ங்கிற காவல் போடுறாங்களோ அவங்க தான் கர்மயோகியாக ஆக முடியும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.